சோ சங்கி சீமானாகப்பட்டவன் விஜயை ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாக்கு பறிபோகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ஸ்டாண்டை எடுத்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு, நீ என்ன பிஜேபி சொல்லிதான் இயங்குற, நான் நேரடியா ஆர்எஸ்எஸ்க்குடைய இதுக்கே போறேன்னு சொல்லிட்டு விஜிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. இதை முட்டு கொடுப்பதற்கு அவனுடைய அல்லக்கைகள் எப்படி உருள்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. அவன் எதையும் நியாயப்படுத்த தயாரா இருக்காங்க. ஆமா, எங்க போனா என்னங்க, என்ன பேசுறான்னு பாருங்கன்ட்டானே. சாட்டையும் சொன்னானே 7000 கொடுத்தா தன்னை திட்டிக்குவான்னு. இவன் கூட 1000 போட்டா இவனும் திட்டிக்குவான். நாஞ்சில் சம்பத்துக்கும் சீமானுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்க முடியும்? நீ அவன ஏதோ பெருசா வந்து பேசுறீங்க. அந்த ஆள் கூட பணம் வேணும் ஓப்பனா சொல்லிட்டு புள்ள குட்டியை படிக்க வைக்கணும், ஊடு கட்டணும், உனக்குதான் எல்லாமே கிடைச்சிருச்சு. நாஞ்சில் சம்பத்தை நம்பி எந்த தொண்டம் இருக்கான்? எதுவும் கிடையாது. ஆனா உனக்கு வாக்களித்து உன்னை அதிபராக்க போறேன் ஒருங்கிணைந்த தமிழீழத்துக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கானுங்க? ஆயிரக்கணக்கான பொடியனுங்க இருக்கானுங்க. அந்த பொடியனுங்களை எல்லாம் நீ எங்க கூட்டிட்டு போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு பழக்கடிச்சிட்டு இருக்கு. அப்ப இருப்பதிலே கேவலமான பொழப்பு என்பது அந்தாள் செய்வதா அல்லது சீமான் செய்வதாங்கிற சாட்ட துறமுறைக்கு கண்ணாடியை பார்த்து அவனே 4 தாட்டி கேட்டுக்க வேண்டியதுதான் இல்லையா? இன்னொரு பக்கம் இன்னொரு சங்கிகளை அந்த தாவேகா கும்பல் இத்தனை நாள் கழித்து நேற்று முந்தா நாள் தான் பேசியிருக்கானுங்க. அதுவும் நிர்மல்குமார் டவுசர் அரை டவுசரோடு RSS நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற சாகா ட்ரைனடு சங்கியை வைத்து திருப்பரங்குன்றத்துக்கு இதுதான் எங்களுடைய கருத்துன்னு ஒண்ணு சொல்றானுங்க. திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தமிழ்நாடு அரசு தான் தவறான வாதங்களை வைத்திருக்கிறது, அசாதாரண சூழலை அரசு தான் ஏற்படுத்தியதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு இவன் சொல்றான். திருப்பரங்குன்றத்தில் பாரம்பரியமான பின்பற்ற வேண்டிய முறைகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு இதுதான். இன்னொன்னா அவன் என்ன சொல்ல வரான்னா, கோர்ட்ல இருக்குங்க, நாங்க பேச வேணாம்னு நினைக்கிறேங்க. அப்ப பேசாம இருக்க வேண்டியதானடா. பேசாம இருக்கிறன்னு முடிவு பண்ணிட்ட. நீ பேசாம இருக்கிறதே பெரிய விஷயம்னு நாஞ்சில் சம்பத்தும் வெளியே வந்து சொல்லிட்டாப்ல. அப்ப பொத்துனாப்புல இருக்க வேண்டியதானே. அப்ப சங்கியான உன்னை விட்டு பேச விடுறானுங்கன்னா இவனுங்களுடைய யோக்கியதை என்ன?